நம்ம யாராச்சும் திட்டும்போது உனக்கு மூளையே இல்லையா அப்படின்னு கேட்போம். ஆனால் இங்கே ஒரு கோழி 18 மாதமாக தலையே இல்லாமல் உயிரோட வந்திருக்கு. எஸ், USA மாநிலம் கொலராடோவில் 1945 அழகான கிராமத்தில் அழகான பண்ணையை நடத்திட்டு வந்தார் ஓஸ்கன் என்கிற விவசாயி. இவரோட முழு நேர தொழிலே நாள் முழுக்க நிலத்துல விவசாயம் செய்யறதும் பண்ணைகளை பார்த்துக்கிறதும் தான். இவர்கிட்ட ஆடு மாடு கோழி 3 பண்ணையும் இருந்துச்சு. இவருக்கு உதவியா இவரோட ஒய்ஃப் எசபெல்லா கோழி பண்ணையை கவனிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இவர் வாரத்துல 6 நாள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் இவரோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி பண்ணி ரெஸ்ட் எடுப்பாரு. அன்னைக்கு ஒரு சண்டே இருக்கும். பீரோட எதையாச்சும் சேர்த்து சைடிஸா சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு சத்தம் கேட்டுச்சு. கொல்லாம கொல்லுவேன், அல்லாம அல்லவேன், என் பேரு கந்தசாமி. இந்த கோழி பேரு மைக். வாண்டடா வந்து சிக்கனா இந்த மைக். அப்புறம் என்ன, ஓஸ்கன் அந்த கோழியை பிடிச்சி கறிவெற்ற மர பலகையில வச்சான். தன்னோட கோடாலியே ஓங்குனா ஒரே வெட்டு துண்டாயிருச்சு தலை. மைக் உடம்புல எந்த ஒரு அசைவும் இல்லை. மைக்கை கொண்டு போய் சமைக்கிறதுக்கு ரெடி ஆனாங்க. மைக்கை கொண்டு போய் அடுப்புல வச்சாங்க. சூடு தாங்க அது மைக் கதறிட்டு வெளியே வந்தான். இவங்களுக்கு ரொம்ப ஷாக். எப்படி அந்த கோழி உயிரோட இருக்குன்னு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம்னு பாக்குறாங்க. ஒரு இடத்துல உட்கார்ற மாதிரி தெரியல, நடந்துகிட்டே இருக்கான். எப்பவுமே மைக் எப்படி சுறுசுறுப்பா இருப்பானோ அதே மாதிரி தான் இருக்கான். அவன் உடம்புல எந்த ஒரு மாற்றமும் தெரியல. இந்த நியூஸ் எல்லாத்துக்கும் பரவுது. அந்த மைக்கை செக் பண்ண டாக்டர் ஒருத்தவங்க வராங்க. எப்படி இந்த கோழி தலையில்லாம உயிரோட இருக்கு அப்படிங்கறத செக் பண்றதுக்கு. சரி, எப்படி இந்த கோழி உயிரோட இருக்கு அப்படின்னு செக் பண்றாரு. அதாவது என்ன நடந்திருக்குன்னா, ஓஸ்கன் அந்த கோழியோட தலையை வெட்டும் போது அரைவாசியா வெட்டிட்டாரு. கோழியோட மூளையோட அடிப்பாகத்தை அப்படியே விட்டுட்டு மேல உள்ள மூளையை மட்டும் வெட்டியிருக்காரு. இதனால என்ன ஆகும்னா, மைக்கோட கண் பார்வை மட்டும்தான் போயிருக்கு. மைக்கோட இதய துடிப்பு, ரத்த சீரமைப்பு, இது போன்ற நடவடிக்கை எல்லாம் அந்த கோழியோட அடி மூலையில தான் இருந்திருக்கு. அதனால தான் மைக் உயிரோட இருக்கு. சரி, இந்த காரணத்தினால உயிரோட இருக்கு, ஓகே. ஆனா இப்ப எப்படி மைக் சாப்பிடும்? மைக் சாப்பிடலன்னா உயிரோட இருக்க முடியாது. அதுக்காக ஓஸ்கன் என்ன பண்ணாருன்னா, மைக்கு தொண்டை மட்டும் தான் இருக்கு, மைக்கு பாதி. அந்த தொண்டையில திரவ உணவுகளை கொடுக்க ஆரம்பிச்சாரு. இப்படியே காலம் போயிட்டே இருந்துச்சு. 18 மாசம் கழிஞ்சிருச்சு. அமெரிக்காவே ஆச்சரியமாயிருச்சு. இதுவரைக்கும் தலையில்லாம இத்தனை மாசம் உயிர் வாழ்ந்த உயிரினம்னா அது மைக் மட்டும்தான். 18 மாசம் முடிய மைக் இறந்துருச்சு. அது என்ன காரணம்னா, மைக்கோட தொண்டை பகுதியில சளியும் இன்ஜூரியும் ஆனனால மைக்னால சுவாசிக்க முடியாம மைக் மூச்சு திணறி உயிரிழந்துருச்சு.